மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு அவங்களை நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம், அங்க டாக்டரையும் சந்திச்சோம், அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த தகுந்த சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது, அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிகிச்சை, எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பி இருக்காங்க, சிகிச்சையில இருக்காங்க. இப்ப குழந்தைங்க பெண்கள் இருக்காங்க, மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். அதுல கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தவித மேலும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தி என்ன விசாரணை குழு என்ன பண்ணிருக்கீங்க சார்? எதனால என்ன பண்ணி நாளைக்கு சிஎம் வராங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதல்ல சிகிச்சை முக்கியம். இது சம்பந்தம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதான் இது முதல்ல சிகிச்சை முடிப்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியட்டும், மத்ததெல்லாம் நாளைக்கு பேசுவோம். முதல்ல இது ரொம்ப முக்கியம், உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். இது முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஜிங்க இருக்காங்க, எல்லாருமே இங்க இருக்காங்க. அதனால கண்டிப்பா அதுக்கு தகுந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு மருத்துவமனையில் இருந்த சூழ்நிலையை கண்காணித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். ஒட்டுமொத்தமாக 58 பேர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள் என்றும் 46 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளில் 12 பேர் என ஒட்டுமொத்தமாக 58 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மெடிக்கல் டீம் போட்டிருக்காங்க சார். ஏன்னா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டீம் இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்திருக்கனால என்ன மாதிரி மெடிக்கல் எல்லா டாக்டர்ஸும் டியூட்டி ஷிப்ட்ல இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு அவங்களை நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம், அங்க டாக்டரையும் சந்திச்சோம், அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த தகுந்த சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது, அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிகிச்சை,
எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பி இருக்காங்க, சிகிச்சையில் இருக்காங்க. இப்ப இறந்தவங்க குழந்தைங்க பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். அதுல கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தவித மேலும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கணும், அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியட்டும், மத்ததெல்லாம் நாளைக்கு பேசுவோம். முதல்ல இது ரொம்ப முக்கியம், உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். இது முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஜிங்க இருக்காங்க, எல்லாருமே இங்க இருக்காங்க. அதனால கண்டிப்பா அதுக்கு தகுந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது அங்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குமான உரிய சிகிச்சை அளிப்பதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் அங்கு விரைந்து சென்று அங்கு சூழலை கண்காணிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் கரூரில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிக்கிறது என்று தன்னுடைய பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதே நேரத்தில் நாளை நேரில் தற்போது முதலமைச்சர் கரூர் செல்ல இருக்கிறார். காலை 7:30 மணிக்கு தனி விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்திக்க இருக்கிறார். அது தொடர்பான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 33 பேர் பலியாகி இருப்பதாகவும் 62 பேருக்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த சிகிச்சைகள் வழங்குவது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 33 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் என்பது குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 33 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். 62 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமைகளை கண்காணிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஏடிஜிபியிடமும் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அங்கு நிலைமையை கண்காணிப்பதற்கான சூழலை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில் நாளை காலை கரூருக்கு நேரடியாக முதலமைச்சர் செல்கிறார். காலை தனி விமானத்தில் 7:30 மணிக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் கரூருக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்திக்க இருக்கிறார். பரப்புரை மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர் உயிரிழந்திருப்பது, அதிலும் குழந்தைகள், பெண்கள் பலர் உயிரிழந்திருப்பது நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் மூச்சு திணறலால் மயக்கமுற்றவர்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அமராவதி மருத்துவமனையிலும் தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான சிறுவர்கள் ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரெச்சரில் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த கோர காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய ஒரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தற்போதைய சூழலை கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகம் விரைந்திருக்கிறார். தொடர்ந்து கரூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து
இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர். 46 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மெடிக்கல் டீம் போட்டிருக்கோம் சார். ஏன்னா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டீம் இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்திருக்கனால என்ன மாதிரி மெடிக்கல் எல்லா டாக்டர்ஸும் டியூட்டி ஷிப்ட்ல இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு இப்ப நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம். அங்க டாக்டரையும் சந்திச்சோம். அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். இந்த தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சராக தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிகிச்சை. எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பி இருக்காங்க. சிகிச்சையில் இருக்காங்க. இப்ப இறந்தவங்க குழந்தைங்க பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். அதுல கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப